शिव 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 இங்கு கூடியுள்ள அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா 12 பாவத்திலேயே மிக மிக ஒரு மோசமான பாவங்கள்னு கூறப்படுற 2 பாவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னப்பா மோசமான பாவம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6ஆம் இடத்தை நம்ம பார்க்க போறோம். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய கடன், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, நோய், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மனிதர்களுடைய ஆக்சிடென்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அவமானங்கள், அசிங்கங்கள், இதெல்லாமே பத்தி நம்ம இப்போ தெளிவா பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ 6ஆம் இடத்துல நம்ம பார்த்தலாம். ருண ரோக சத்ரு சாணம் எனவும் 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வருவதால் மனைவி ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் எனவும் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருவதால் குழந்தைக்கு வாக்குஸ்தானம் எனவும், அப்பாவுக்கு தொழில் ஸ்தானம் எனவும், அம்மாவுக்கு உத்தியோகஸ்தானம் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்க வாய் திக்கி 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 தான் பேசும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வாய் பேச இயலாது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தையானது கண் சம்பந்தப்பட்ட நோய் கொடுத்து சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டிருக்கலாம், சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க காலையில 6:15 இருந்து 6:45 எழுந்து வரக்கூடிய சூரிய பகவான நமஸ்காரம் மட்டும் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து அவங்க தப்பிக்கிற மாதிரிதாங்க வழி வகுத்திருக்காங்க. அதே மாதிரி லக்னத்துல 6ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலயுமே சரி முடிவெடுக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாறுவாங்க. ரொம்பவே பாத்தீங்கன்னா பதட்டமான நிலையில தான் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இதுக்கு அவங்க பௌர்ணமிக்கு சந்திர பகவானை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு திசபுத்தில இருந்து அவங்க அடிபட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்கு. அதே மாதிரி லக்னத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாமே இருக்குங்க. ஹீமோகுளோபின், ஒயிட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி இதெல்லாமே ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதுக்கு அவங்க வாரத்துல ஒரு 4 நாள், வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் மட்டும் பீட்ரூட், கேரட் மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து அவங்க நல்லா குணமாயிருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்துல 6ஆம் வீட்டுல புதன் பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இல்லாட்டி சின்ன வயசுலயே முடி வெள்ளையா போறது, முடி ப்ரௌனிஷ் கலர் எல்லாம் ஆவறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதுக்கு திருச்சியில ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி பெருமாள் அப்படிங்கிற பெருமாள் இருக்காங்க. அந்த பெருமாளுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து அவங்க விலகிற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி லக்னத்துல 6ஆம் வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கும். சாப்பிட்டது டக்குன்னு ஜீரணம் ஆகாது. கேஸ் ஸ்டவ் போய் 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 பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயிறுங்கிறது பாத்தீங்கன்னா வெயிட்டாவே இருக்கும். இதுக்கு எல்லாமே அவங்க டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மலை வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திசபுத்தில இருந்து அவங்க அடிபட்டு போற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது இருக்குங்க. இப்போ லக்னத்துல 6ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்
ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பிட கூடாத லெவலுக்கு ஒரு கோவில் வந்து இருக்கு. அந்த கோவிலுக்கு நீங்க அந்த ஜாதகரை பிரதோஷத்தன்னைக்கோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில மட்டும் போயிட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு விடுபடுற மாதிரி வாய்ப்புங்கிறது வந்து இருக்கு. சரிப்பா, அது என்ன கோவில் அப்படின்னா முசிறி பக்கத்துல திருதியைன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு மலை மாதிரி வந்து இருக்கும். அந்த மலையில சிவன் கோவில்ங்கிறது இருக்கும். அந்த சிவன் கோவிலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு மட்டும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ட்ரிங்க்ஸ் ஹேபிட்ல இருந்து விடுபடுற மாதிரி தாங்க வந்து இருக்கு. லக்னத்துல 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மற்றவங்க கையதான் அவங்க மோஸ்ட்லி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதாவது தான் கையையும் தான் காலையும் ஊனி எந்த ஒரு வேலையுமே செய்யறதுக்கு ரொம்ப 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 சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய பகவானா வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல 6ஆம் வீட்டுல ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறப்பொறுப்பு சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை எல்லாமே ரொம்பவே அதிகமாங்கிறது வந்து இருக்கும். இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அதே மாதிரி விநாயகர் பெருமானையும் நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில திசபுத்தில இருந்து கண்டிப்பா அடிபட்டு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது வந்து இருக்குங்க. அதே மாதிரி லக்னத்துல 6ஆம் வீட்டுல கேது பகவான் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த முதுகு தண்டுவடம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குருத்து பகுதி தாங்க வந்து வலிக்கும். ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் கூட அவங்களால எந்த ஒரு வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே சனிக்கிழமை ராகு காலத்துல நம்ம கருட பகவானுக்கு விளக்கு போட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிசபுத்தி எல்லாமே இருந்து அடிபட்டு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது வந்து இருக்குங்க. இப்போ அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். 8ஆம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன், நோய், பம்பு, வழக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருவதால் ஒரு ஆணா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெண்ணுடைய ஜாதகத்துக்கு ஆரம்ப கல்வி ஸ்தானம் எனவும், ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம் எனவும் அழைக்கப்படுகிறதுங்க. இப்போ லக்னத்துல இருந்து 7க்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவங்க அப்பா மூலியமா பிரச்சனைங்கிறது கண்டிப்பா வரும் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில சூரிய பகவானுக்கு மட்டும் நெய் தீபத்தை மட்டும் ஏத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து கண்டிப்பா அவங்க அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிதாங்க வந்து இருக்கு. அதுவே லக்கணத்துல இருந்து 7க்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய தாய் வழி உறவினர்கள் மூலியமா ஏதாவது அவச்சல் போச்சல் இன்னார் வீட்டு பையன் வந்து இன்னார் வீட்டு பொண்ணு கூட வந்து பழகுறாங்கப்பா, போறாங்கப்பா, வராங்கப்பான்னு சொல்லக்கூடிய கெட்ட பேர் எல்லாமே வந்து பரவுற மாதிரிதாங்க வந்து இருக்கு. இதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருந்தா அவங்க விடுபடுற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது வந்து இருக்குங்க. அதே மாதிரி லக்னத்துல இருந்து 7க்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய சகோதரன் மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இன்னல்கள் இல்லை அப்படின்னா ஒரு கஷ்டங்கள், ஒரு கவலைகள் இந்த மாதிரிலாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்வைஸ் வந்துட்டு பண்ணுங்க. அதே மாதிரி 7க்கு 8ஆம் இடத்துல வந்து 7க்கு 2ஆம் இடமாக்கி 8ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய் மாமன் மூலியமாக பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்கு. தாய் மாமா ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து எடுக்கல இவன் தான் எடுத்தான்னு சொல்லிட்டு கை காமிச்சிடுறது, இல்ல ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இல்ல எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நாடகமாகிறது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி 7க்கு 2ஆம் இடம் ஆகிய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல அவங்களுக்கு குரு பகவான உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு யாரெல்லாம் வழிகாட்டியா ஃபர்ஸ்ட் அமையறாங்களோ அவங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நமக்கு சாத்திர மாதிரிதாங்க வந்து இருக்கு. இதுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு சுண்டல் மாலை சாத்தி மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து விடுபடுற மாதிரிதான் அந்த வாய்ப்புங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி லக்னத்துல 7க்கு 2ஆம் இடமாக்கி 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு இளைய சகோதரி இல்ல மூத்த சகோதரி மூலியமா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்கு. அவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில சுக்கிர பகவானுக்கு மட்டும் விளக்கு மட்டும் போட்டுட்டு வந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம். அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அப்பாவுடைய அண்ணனோ அப்பாவுடைய தம்பியோ, அதாவது சித்தப்பா பெரியப்பாவுடைய ரிலேஷன்ல ஏதாவது கெட்ட பேர் வந்து வரத்துக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாகிறது வந்து இருக்குங்க. அதையும் தாண்டி ராகு பகவான் அங்க லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அப்பாவுடைய அம்மா அப்பா மூலியமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைங்கிறது வந்து வரத்துக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்கு. இதுவே கேது பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அம்மாவுடைய அம்மா அப்பா மூலியமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமா இருக்க மாதிரிதாங்க வந்து இருக்கு. பொதுவாகவே ஜோதிடர்களான நாம நம்மளுடைய கர்ம வினைகளை மட்டும் அழிச்சாதான் நம்மளுக்கு பலன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பலிதம்ங்கிறது வந்து ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம வந்து அழிச்சாதான் நம்மளுக்கு பலன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எளிமையா வந்து வரும். கர்ம வினைகளை வந்து அழிக்கிறது அப்படின்னா 1000 பேத்துக்கு தான் அன்னதானம் பண்ணணும், 2000 பேத்துக்கு தான் அன்னதானம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லாட்டி பிரதோஷம் இல்லாட்டி ஏதாவது ஒரு விசேஷங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன்ங்கிறது பண்ணலாம். இல்லப்பா அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் இல்லை, பிஸி ஷெட்யூல்ல நான் வந்து இருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே பயப்படாதீங்க. அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி அதுவுமே இல்லையா, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து வர அன்னைக்கு அதாவது பச்சரிசியோட அச்சு வெல்லம் கலந்து எறும்பு குழிக்கு நம்ம வந்து போடுங்க. அதே தம்பி எறும்பு குழிக்கு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு எறும்பானது ஒரு அரிசியை சாப்பிட்றதுக்கு முழுசா 2.5 மாசங்கிறத வந்து எடுக்குங்க. அந்த அரிக்கிற அரியில நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் என் நன்றி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.